பிப்ரவரி 25, 2025 இன்றைய வேத வசனம் 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தரோ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. Today Bible verse 2 Corinthians 3:17. Now the Lord is the Spirit, and where the Spirit of the Lord is, there is liberty. ஜெபம், பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரம தகப்பனே, அப்பா, இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆம் கர்த்தாவே, கர்த்தரோ ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலையும் உண்டு என்று சொல்லியிருக்கின்றேன் தகப்பனே. ஆம் கர்த்தாவே, ஆவியானவரே, அப்போ எங்கள் ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு நீர் விடுதலை கொடுக்க போகின்றீரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அதற்காக நாங்கள் ஆவியானவரே உமக்கு இடம் கொடுக்கும்படியாய் ஆவியானவரே இப்பொழுது எங்கள் மேலே உம்முடைய ஞானத்தை ஊற்றுவீராக. ஆவியானவரே, எங்களுக்குள்ள ஆவியானவரே நீர் வராதபடிக்கு இந்த சத்ரு எங்களுக்குள்ள அநேக தீய காரியங்களை நிரப்பாதபடிக்கு நீர் இன்றைக்கு அந்த சத்ரு எங்கள் மேலிருந்து எடுத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, இன்று நீர் எங்களுக்குள்ளே வந்து வாசம் செய்வீராக. ஆவியானவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. அப்பா, இப்பொழுது இறங்க ராஜா. சிறு பிள்ளைகளை, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்க போகின்றோம் தகப்பனே. அநேக பெற்றோர்களுக்கு அப்போ அந்த சிறு பிள்ளைகள் மேலே கவலைகள். ஐயோ, இந்த சிறு பிள்ளைகளுக்கு இத்தனை வியாதிகளா? ஐயோ, என் பிள்ளைக்கு இருமல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கின்றது, என் பிள்ளைக்கு சளி வந்து கொண்டே இருக்கின்றது, இதனால் ஆஸ்துமா அதிகரித்து கொண்டே இருக்கின்றதே அப்படின்னு சொல்லி கூட அநேக பேர் கவலையாக இருக்கலாம். இன்னும் சரீரத்தில் அநேக பலவீனங்கள், எலும்பு பிரச்சனை, இன்னும் இருதயத்தில் பிரச்சனைகள் சொல்லிட்டு அநேக அப்போ இந்த சரீரத்தில், அந்த சிறு பிள்ளைகள் சரீரத்தில் அநேக பிரச்சனைகள் இருக்கலாம். இன்றைக்கு கூட ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தரப்போகின்றார். விசுவாசத்தோடு செபிங்க. அன்பு மகனே, மகளே, சகோதரியே, சகோதரனே, நாங்கள் இந்த சிறு பிள்ளைகளுக்காக எவ்வளோ செலவு பண்ணிட்டோம். இன்னும் எங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை, எங்ககிட்ட எதுவுமே இல்லை. நாங்கள் நிற்கதியாக நின்று கொண்டு இருக்கின்றோம், எங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி கூட நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஐயோ, இந்த பிள்ளைக்கு எப்படியாச்சும் விடுதலை கிடைக்காதா? இந்த வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்காத என் பிள்ளை திரும்ப என் கரத்தில் வராதான்னு சொல்லி கூட அநேக பெற்றோர்கள் இன்றைக்கு கலங்கி கொண்டு இருக்கலாம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு இன்றைக்கு விடுதலை தருவார். அதற்கு நீங்கள் ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்படியாய் நீங்கள் அவர்களுக்கு இடம் கொடுங்க. இன்றைக்கு ஆவியானவருக்கு நாம் இடம் கொடுத்தோம்னா நிச்சயமாய் ஆவியானவர் நமக்கு இன்றைக்கு முழுமையாக விடுதலை கொடுப்பாரு. விசுவாசிக்கிறீங்களா? அன்பு மகனே, மகளே, சகோதரியே, சகோதரனே, உன் பிள்ளைகளை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, ஆண்டவருக்கு இடம் கொடுங்க. இன்றைக்கு ஆண்டவர் நிச்சயமே நமக்கு விடுதலை தருவாரு. ஆவியானவரை நிரப்புங்க என் தகப்பனை. ஆவியில் நிரப்புங்க, அபிஷேகத்தில் நிரப்புங்க, வல்லமையால் நிரப்புங்க ராஜா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்க. அநேக பிள்ளைகளுக்கு ஆவியானவர் நரம்பு பாதிக்கப்பட்டு இருக்கின்ற தகப்பனை. இதனால் அவர்களால் நடக்க முடியல, பேச முடியல. ஆவியானவர் கை கால்களை ஒழுங்காக அசைக்க முடியல என் தகப்பனை. இப்பொழுது கூட இறங்குவீராக. எந்தெந்த குழந்தைங்களுக்கு அப்போ அந்த நரம்பு பிரச்சனைகளோ அதில் இருந்தெல்லாம் இன்றைக்கு விடுதலை கொடுப்பீராக. அப்போ நாங்கள் அனைவரும் உமக்கு இடம் கொடுக்கும்படியாய் எங்களுக்கு ஞானத்தை ஊற்றுவீராக. ஆவியானவரே, இப்பொழுது எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. ஆவியானவரை நிரப்புங்க ராஜா. இருதயத்திலையும் என் பிள்ளைக்கு இருதயத்தில் ஓட்டை இருக்குன்னு சொல்லி கூட அன்பு மகளை கலங்கி கொண்டிருக்கின்றீங்களா? இன்றைக்கு அந்த குழந்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் விடுதலை கொடுப்பாரு. அந்த மூளையில கூட ஏதோ பிரச்சனை, பிரெயின் ஃபீவர்னு சொல்லி கூட அநேக காரியங்களினால உன் பிள்ளைகள் படுத்த படுக்கையா இருக்கின்றார்களா? இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட அந்த பிள்ளையை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமா விடுதலை தருவார். ஆவியானவரே, இப்பொழுது இறங்க ராஜா. அந்த சரீரத்துல கூட கிட்னி பிரச்சனைகள், இன்னும் என்னென்ன வியாதிகள் இருக்கின்றதோ ஒவ்வொன்றும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இன்றைக்கு நிச்சயமாய் ஆண்டவர் இன்றைக்கு உன் பிள்ளைகளுக்கு விடுதலை, ஒரு பெரிய விடுதலை கட்டளை இடுவார். மரண படுக்கையில் இருக்கீங்களா? அந்த சிறு பிள்ளை மரண படுக்கையில் இருக்கா? இன்றைக்கு ஆண்டவர் நிச்சயமா அந்த பிள்ளைக்கு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஆவியானவரை நிரப்புங்க. ஒவ்வொரு சிறு பிள்ளையை நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. எலும்பு பிரச்சனைகள், இன்னும் ஒவ்வொரு சிறு
பிள்ளைகளுக்கும் எலும்பு கை கால் எலும்பில் பிரச்சனை இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் அதெல்லாம் மாற்றப் போகின்றார் இயேசுவின் நாமத்தில். இப்பொழுது இறங்க என் தகப்பனே. ஆவியானவரே, வேதத்தில் கூட அந்த மரித்த சிறு பிள்ளை ஆவியானவரை நீர் எழுப்பினது போல இன்றைக்கு கூட அநேக வியாதியிலிருந்து விடுதலை பெற போகின்றார்களே. இன்னும் அநேக பிள்ளைகள் படுக்கையிலிருந்து எழும்ப போகின்றார்களே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இப்பொழுது நிரப்புங்க ராஜா. விசுவாசத்தோடு ஜெபிச்சிங்கன்னா இன்றைக்கு ஆண்டவருடைய மகிமை உங்களுடைய வாழ்க்கையில் காண்பீங்க. நிச்சயமாய் ஆண்டவர் ஒரு அற்புதங்களையும் ஒரு பெரு விடுதலையும் உங்களுக்கு கட்டளையிடுவார். இயேசுவின் நாமத்தில் துதிங்க, ஜெபிங்க. ஆவியானவர் எங்கேயோ அங்கே ஒரு பெரிய விடுதலையும் உண்டு. ஆவியானவர் எங்கேயோ அங்கே ஒரு பெரிய விடுதலை இன்றைக்கு உண்டு. ஆவியானவர் நிரப்புங்க ராஜா. உம்முடைய ஆவியானவர் மேலும் யாரெல்லாம் உமக்கு இடம் கொடுக்கின்றார்களோ அப்போ அவர்கள் மேலே உம்முடைய ஆவியை நிரப்புங்க. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் தகப்பனே. நன்றி தகப்பனே. அப்பா, இடம் கொடுத்தவர்களுக்கு நீர் விடுதலை கொடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.